2026 யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? யோசிக்க தேவையில்ல, டிவிக்கே தான். 2026 யாருக்கு நான் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ அது இப்போதைக்கு நடக்கிற ஆட்சி தான் வரும்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா சிறப்பான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம தலைவர் தான், தளபதி தான் ஆட்சி பிடிப்பாரு, அதுல நம்பிக்கையா இருக்கு. விஜயா அவரு எங்கெங்க இருக்கிறாரு? அவரு எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. அவரு போய் சொல்றீங்க. நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா தான், அவருக்கு தான் ஓட்டு. அவர் மட்டும்தான் ஆட்சி அமைப்பாரு. இந்த 5 ஆண்டுகளா சரியான ஒரு முறையில பார்த்தனாக்கா ஆட்சி நடத்த தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றவங்களுக்கு தான் தெரியலன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு தெரிஞ்சு எல்லாம் சிறப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு. விஜயண்ணா கட்சி தொடங்குதுல இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பெரிய விமர்சனம் வச்சுக்கிட்டு அவர் தான் தொடர்ந்து வச்சுன்னு இருக்காரு. நல்லா பண்றவங்களுக்கு மேலதான் பொறாம வரும் எப்பவுமே. அதனால அவர் விமர்சிக்கிறாரு. நல்லது தானே, ஸ்டாலினுக்கு அது நல்லது தானே. இல்ல இப்ப விஜயண்ணா பாத்தீங்கன்னாக்கா, விஜயண்ணா மனைவி பாத்தீங்கன்னாக்கா வியாபாரத்துக்கு வேணும்னு பாத்தீங்கன்னாக்கா போயிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர். நோ கமெண்ட்ஸ். இல்லைன்னா இது இப்ப அரசியல்வாதி உள்ள என்ட்ரி ஆகும்போது அது ஃபேமிலி மேட்டராகவே இருக்கட்டும், அது அரசியல்ல பாதிக்கும்ல. அது கட்டாயம் பாதிக்கும்ன்றது அவங்கவுங்க, அது அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர் அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதில் நம்ம தலையிட எதுவுமே நம்ம சொல்றதுக்கு இல்லை. மக்கள் அப்புறம் என்ன மாதிரி பார்வை பார்ப்பாங்க? மக்கள் கிட்ட அது ஒரு நெகட்டிவான இம்பாக்டா தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா அண்ணன் சீமானனும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, ஓகேங்களா? இப்ப அடுத்தபடியா அது ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து தான் இருக்கு. நம்ம அதுல மாற்றங்கள் வேணும்னு நினைச்சிட்டு உள்ள வரவங்க எல்லாருமே ஏதாவது விஷயத்துல அவரெல்லாம் பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. அதெல்லாம் சீமான் ஒரு தனி கொள்கையோடு இருக்காரு. அவருமே என்ன பொறுத்தவரையிலையும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீமான் கட்சியில இருக்கிறாங்க. ஸோ அதனால அவருடைய கொள்கை தனி. ஸோ அவருக்கு பின்பலங்கள் வேற மாதிரி பின்பலங்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால அது ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டியா தான் எப்பவுமே தமிழகத்துல இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கு. ஓகேண்ணா, 2026 ஸோ மிகப்பெரிய மக்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது என்னென்ன? தேவைப்படுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றா ரெக்டிஃபை பண்ணிட்டுரும். இன்னைக்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலமா வர்ற காரணம் இருந்தது யாரு? இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ தொழில் வளர்ச்சியிலேருந்து, வருமானத்திலிருந்து, எல்லா விதத்துலையும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீல்டுல இருந்து, மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிகமிங் த மோஸ்ட் ஹப். ஸோ அதுக்கு ரீசன் அந்த ஆட்சியாளர்கள் தான் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேண்ணா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாமே மக்களுக்கான சேவைகள் நிறைய செஞ்சிருக்கான்றாரு. அப்புறம் ஏன் கூட்டணி வரும்போது பார்த்தனாக்கா கூட்டணி ஏத்துக்கிறாரு? கூட்டணி இல்லாமலே அவர் வெற்றி பெறனால கூட்டணின்றது எல்லாத்தையும் அரவணைச்சு போற விதமான போக்கா தான் நான் பாக்குறேன். இப்போ காலையில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவரு முதலமைச்சரா இருந்து இந்த கட்சிக்கு ஒரு தொண்டனா மாறுறேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. அது எப்படிப்பட்ட மூவ் நினைக்கிறீங்க? சரி, ஓபிஎஸ்னுடைய நான் அஸ் ஜென்ரல் பப்ளிக்கா நான் கடந்த ஒரு 20 வருஷமா அரசியல்ல ஒரு முழு ஈடுபாடோட கவனிச்சு வரக்கூடிய ஒரு மெம்பரா தான் இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவரு ஓபிஎஸ் அவரு தனக்குரிய செல்வாக்க மட்டும்தான் யோசிக்கிறாருன்றது தான் என்னுடைய கருத்து. அவரு முதல்ல இருந்தே அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாருன்னா இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்க மாட்டார். ஒரு சீஃப் மினிஸ்டரா ஒரு கட்சியில அது சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது கூட அவர் அவருக்குரிய பவரை யூட்டிலைஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா அவர் இன்னும் இருந்திருப்பாரு? அவருக்குரிய அதிகாரங்கள், அவருக்குரிய பதவிகள், அவருக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் செல்வாக்கோடு நடந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவங்க கட்சியிலே அவரை இந்த அளவுக்கு ஓரம் கட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. திமுகவுக்கு பலமா பலவீனமா? அது ஒரு கை தட்டுறதுக்கும் 10 கை தட்டுறதுக்கும் டெஃபினட்டா பலம் தான். ஆமா, இதனால மற்ற கட்சிகளுக்கு டெஃபினட்டா இது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இப்போ ஒரு 175ன்றது இப்போ 200 டச் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், வின்னிங் பாயிண்ட், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் இருக்கு.